எதிர் ஜெபம் பண்றது ஒரு கிறிஸ்தவனுடைய ஒழுங்கு அல்ல. தேவன் ஒருபோதும் அவிதமா வேதத்தை சொல்லி தரவில்லை. யாரு எவ்வித தீங்கு பண்ணட்டும், அவன் செய்த தீங்கிற்கு பரிகாரம் செலுத்த நாம் ஒருபோதும் முன்வரக்கூடாது. அதற்கு உதாரணமாய் துரிதமா ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆதியாக 45 அதிகாரம் 4-5 வசனத்திலே வாசிக்கும் போது, யோசேப்பு என்ற மனிதன் தன்னுடைய சொந்த சகோதரர்களை அவர்கள் செய்த தவறை மன்னித்தார். உங்களுக்கு யோசேப்பை குறித்து தெரியும். யோசேப்புடைய 17வது வயதிலே இவனை சொப்பனக்காரன் சொல்லி இவன் கண்ட சொப்பனத்து நிமித்தம் அவனை பழிசாட்டி இவனை நிர்விசாரமாய் பேசி இவனை பிடித்து தண்ணி இல்லாத கிணற்றிலே போட்டாங்க. அடுத்து இஸ்மவேலுக்கு விற்றாங்க. இவ்விதமாக யோசேப்பு தன் சகோதரர்களால் வேதனைப்படுத்தப்பட்டான். இதே சகோதரர்கள் ஒரு காலம் வந்த வேளையில் ஈஜிப்டில் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க சொந்த தேசத்தில் யாக்கோபுடைய பிள்ளைகளுமாயிருக்கிற யோசேப்பின் சகோதரன் யோசேப்பின் தகப்பனும் அவங்க இருந்த இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் வந்த வேளையில் எகிப்திலே ஆகாரம் இருக்கிறன்னு சொல்லி ஆகாரம் தேடி போனார்கள். அன்னைக்கு தண்ணி இல்லாத கிணத்துல தன் சொந்த சகோதரர் போடப்பட்ட யோசேப்பு இப்போ எகிப்தில் 13 வருஷம் தாண்டி எங்க இருக்கிறான்? சிங்காசனத்தில் பிரதமராக வீற்றிருக்கிறான். இந்த சகோதரர்கள் ஆகாரம் தேடி இந்த எகிப்துக்கு போன வேளையிலே அந்த எகிப்திலே அங்கே பிரதமராக இருப்பது யாரு? யோசேப்பு. இவங்க நினைச்சாங்க அங்க இருக்கிற பார்வண்டா இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு. ஆனா யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு, ஏன் அண்ணன்மார் தான் வர்றாங்க, இவங்க எல்லாம் வர்றது சாப்பாடு வாங்க ஆகாரம் வாங்க தான் வர்றாங்க. பார்த்துக்கிட்டான் மனசுல, என் சகோதரமார் வர்றாங்களே அப்படின்னு சந்தோஷமா எண்ணிக்கிட்டு அப்படியே உங்க பக்கத்துல வர வச்சு எவ்வளவு மன்னிக்கிற சுபாவம் பாருங்க. ஆகவே நிந்திக்கிறவர்களை குறித்து ஒருபோதும் அவர்களுக்கு எதிராக தீங்கு செய்ய நினைக்க வேண்டாம். இந்த யோசேப்பு மன்னிக்கிறவனாயிருந்தார்.